இதுவே கீதையின் ஒளி. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தெய்வீக வார்த்தைகள் நம் மனதை அமைதிக்குள் வழிநடத்தும் பாதை. ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்லோகம், ஒரு சிந்தனை, ஒரு வாழ்க்கை வழிகாட்டுதல். இந்த தெய்வீக பயணத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். போர்க்களத்தோட அந்த பேரிரைச்சல், பயங்கரமான ஆயுதங்களோட சத்தம், அதுக்கு நடுவுல ஒரு குரல் கேக்குது. அது உண்மையிலேயே தன்னம்பிக்கையோட குரலா, இல்ல மனசோட ஆழத்துல ஒழிஞ்சிருக்கிற பயத்தோட மெல்லிய எதிரொலியா? குருக்ஷேத்திர களம், சிவந்த மண். கௌரவ படையோட தலைவன் துரியோதனன் அவனோட குரு துரோணர்கிட்ட பேசுறான். ஆமா, அவன் சொல்ற வார்த்தைகள் சும்மா ஒரு வீரப்பேச்சா, இல்ல அதுக்குள்ள மனுஷ மனசோட சிக்கலான வழிகளை பத்தி புரிஞ்சுக்க ஏதாவது இருக்கா? நிச்சயமா இருக்கு. குருக்ஷேத்திரத்தோட அந்த முதல் நாள்ல துரியோதனன் சொன்ன அந்த வார்த்தைகள், அதுக்கு 1000 அர்த்தம் இருக்கு. பகவத்கீதையில முதல் அத்தியாயத்துல வர்ற ஒரு ஸ்லோகம் அது. ஓ, கீதையிலையா? ஆமா, காலத்தையெல்லாம் கடந்து நிக்குது அந்த ஸ்லோகம். மனுஷனோட அந்த தற்பெருமைக்கும் உண்மையான மன உறுதிக்கும் நடுவுல இருக்கிற அந்த சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான வித்தியாசத்தை அது அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. அப்போ அந்த வார்த்தைகளை வச்சுதான் நாம இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோமா? அதேதான், ஒரு ஆழமான பயணத்தை நாம இன்னைக்கு தொடங்க போறோம் அந்த வார்த்தைகள் வழியா. சரி, அந்த ஸ்லோகத்தை முதல்ல ஞாபகப்படுத்திக்கலாமா? முதல் அத்தியாயம் 9வது ஸ்லோகம் நினைக்கிறேன். கரெக்ட். துரியோதனன் துரோணர் கிட்ட தன் படையோட பலத்தை பத்தி பெருமையா பேசுற இடம் அது. சமஸ்கிருதத்துல எப்படி வரும் அது? அந்யேச்ச பஹவு ஷூரா மதர்த்தே த்யக்த ஜீவிதா நானா சஸ்திர பிரஹரணா சர்வே யுத்த விஷாரதா. ஓகே, இதுக்கு தமிழ்ல என்ன அர்த்தம்? அதாவது, இவங்க மட்டும் இல்ல, எனக்காக உயிரையே கொடுக்க துணிஞ்ச எத்தனையோ வீரர்கள் இருக்காங்க. அவங்க பலவிதமான ஆயுதங்களை பயன்படுத்துறதுல பெரிய கில்லாடிகள், போர் செய்யறதுல ரொம்ப அனுபவம் வாய்ந்தவங்க, நிபுணர்கள். சற்று நிறுத்தி, கேட்கும் போதே ஒரு பெரிய ராஜா பேசுற மாதிரி கம்பீரமா இருக்கு. தன்னோட பலத்து மேல பயங்கர நம்பிக்கை வச்சிருக்கிற ஒரு தலைவனோட குரல் மாதிரி கேக்குது. ஆமா, என்கிட்ட இவ்ளோ பெரிய சக்தி இருக்கு, எதிரியே ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு மேலோட்டமா பார்த்தா. இல்லையா? அப்படிதானே தோணும். ஆனா கீதை நம்மளை இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்க்க சொல்லுது. இது சும்மா ஆட்களோட எண்ணிக்கையை பத்தின கணக்கு இல்ல, இது மனசோட கணக்கு. மனசோட கணக்கா? ஆமா, இந்த வார்த்தைகள் உண்மையான நம்பிக்கையோட வெளிப்பாடுன்னு சொல்றதை விட இது அகங்காரத்தோட ஆர்ப்பாட்டம்னு ஒரு பார்வை இருக்கு. அகங்காரத்தோட ஆர்ப்பாட்டமா அப்படின்னா? அதாவது, உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு விதமான டென்ஷன், ஒரு பதட்டம், ஒரு சின்ன பயம், இதெல்லாம் மறைக்கிறதுக்காக ரொம்ப சத்தமா பேசுறது. ஓ, அப்படியா விஷயம். தன் பலவீனத்தை மறைக்க, தன் பலத்தை தானே திரும்ப திரும்ப சொல்லிக்கிறது, தனக்கு தானே தைரியம் சொல்லிக்கிற ஒரு முயற்சி, அப்படிதானே? கரெக்டா சொன்னீங்க. இதுதான் அதுல இருக்கிற சைக்காலஜி. வெளியில காட்டுற இந்த பயங்கர உறுதி, இந்த ஆரவாரம், இது அசையாத மன வலிமையோட அடையாளம் இல்ல. அப்போ இது என்ன? இது பலவீனத்தை மூடி மறைக்கிற ஒரு போர்வை மாதிரி. தன்னோட படையில எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க திறமை என்ன, ஆயுதங்கள் என்னன்னு அவன் அடுக்கிட்டே போகும்போது அவன் துரோணரை மட்டும் சமாதானப்படுத்த முயற்சி பண்ணல. வேற யார? தனக்குடுங்க இருக்கிற அந்த சந்தேகத்தை, அந்த பயத்தையும் சமாதானப்படுத்த முயற்சி பண்றான். இது நம்ம வாழ்க்கையோடையும் பொருந்தது இல்லையா? நமக்கே இது நடந்திருக்கும். நிச்சயமா. ஒரு கஷ்டமான வேலையை செய்யும் போது, இல்ல ஒரு பெரிய பொறுப்பை ஏத்துக்கிட்ட பிறகு, நான் இருக்கிறேன், பாத்துக்கலாம், கவலைப்படாதீங்க அப்படின்னு நம்ம சொல்றது இல்லையா? ஆமாம், சொல்றோம். எல்லாம் என் கண்ட்ரோல்ல இருக்குன்னு மத்தவங்களுக்கு உறுதி கொடுக்கிற நேரங்கள். ஆமா, அந்த மாதிரி நேரங்கள்ல நம்மளோட வெளித்தோற்றம் ரொம்ப நம்பிக்கையா இருக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள மனசோட ஏதோ ஒரு மூலையில ஒரு சின்ன நிருடல், என்னென்ன சொல்ல முடியாத ஒரு பதட்டம், ஒருவேளை தோத்துட்டா என்ன பண்றதுங்கிற பயம், இது நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு உணர்வு தானே. ஆமா, ரொம்ப பரிச்சயமான உணர்வு. அப்போ அந்த உணர்வு தான் நீங்க சொன்ன மாதிரி அகங்காரத்தோட போலி நம்பிக்கை, ஈகோவோட ஃபால்ஸ் கான்ஃபிடன்ஸ். அதேதான், துரியோதனன் அந்த மாயையில தான் சிக்கியிருக்கான். எனக்காக உயிரை கொடுப்பாங்கன்னு அவன் சொல்றது ஒரு உண்மையை சொல்றதை விட அப்படி நடக்கணும்னு அவன் ஆசைப்படுற மாதிரி இருக்கு. ஓ, அவன் மனசே அதை முழுசா நம்பலையா? நம்பல. அவன் பக்கம் பீஷ்மர், துரோணர், கர்ணன்னு பெரிய பெரிய வீரர்கள் இருக்காங்க. அவங்களோட பலத்தை நம்பிதான் அவன் நிக்கிறான். ஆனா அவன் செய்யற காரியத்துல இருக்கிற தர்மத்தையும் நியாயத்தையும் நம்பி நிக்கல. இது முக்கியமான பாயிண்ட். உண்மையான நம்பிக்கை அப்படி இல்ல, அது ரொம்ப அமைதியா இருக்கும். அதுக்கு இவ்ளோ ஆர்ப்பாட்டம் தேவையில்ல. அப்போ நாம இப்போ 2 விதமான நம்பிக்கையை பத்தி பேசுறோம்னு சொல்லலாமா? சொல்லலாம்.
ஒன்னு துரியோதனன் காட்டுறமாய் வெளியில இருந்து வர்ற சப்போர்ட்டு, பதவி, பேரு, புகழு, ஆள்பலம், மத்தவங்க என்ன சொல்றாங்க, இது மேல நிக்கிறது. எத்தனை பேர் என் பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் கணக்கு. ஆமா, இது ஒரு வகை. இதை மாமா புற நம்பிக்கைன்னு சொல்லலாம், வெளியிலிருந்து வர்றது. சரி, இன்னொன்னு இதுக்கு நேர் எதிரானது. அது அகநம்பிக்கை, உள்ளேந்து வர்றது. உண்மையான மன வலிமைங்கிறது உள்ளேந்து ஊத்து மாதிரி பொங்கி வர்றது. ஓஹோ. அதுக்கு ஆள் எண்ணிக்கையெல்லாம் முக்கியம் இல்ல, நாம எந்த கொள்கைக்காக நிக்கிறோம் அதுதான் முக்கியம். மன அமைதி, தர்மத்தோட வழியில தடம் மாறாம நிக்கிறது, உண்மைய கெட்டியா புடிச்சுக்கிறது, இதுல இருந்து தான் அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை பிறக்குது. அப்போ அது ஆரவாரம் இல்லாம இருக்குமா? கண்டிப்பா ஆரவாரம் இருக்காது, ஆனா ஆழமா இருக்கும், கடலோட ஆழம் மாதிரி. புரியுது. அப்போ இந்த அகங்காரத்து மேல, இந்த புற நம்பிக்கை மேல கட்டுற எதுவுமே அது நிலைச்சு நிக்காதுன்னு சொல்றீங்களா? சத்தியமான வார்த்தை. அது ஒரு மணர்சீலு மாதிரி, காத்தடிச்சா கூட விழுந்துடுமா. கரெக்ட். ஏன்னா அகங்காரமே ஒரு நிலையற்ற உணர்வு தான். அது எப்பவும் தன்னை முன்னாடி நிறுத்தணும், மற்றவங்க பாராட்டணும்னு துடிச்சிட்டே இருக்கும். அதனால அது அடிப்படையா வச்சு வர்ற நம்பிக்கை சூழல் மாறும்போது, எதிர்பார்த்த சப்போர்ட் கிடைக்காத போது சுலபமா தளர்ந்து போயிடும், உடஞ்சிடும். மற்றவங்களோட பலத்தை நம்பி இருக்கிற பலம் அது உண்மையான பலமே இல்லை. அது ஒரு கடன் வாங்கின பலம் மாதிரி, ஒரு மாய. அது இப்ப புரியுது அந்த ஸ்லோகம் எவ்வளவு ஆழமான ஒரு பாடத்தை நமக்கு சொல்லுதுன்னு. உண்மையான பலங்கிறது நம்ம பக்கம் யார் இருக்கா அப்படிங்கறதுல இல்லவே இல்ல. அதுக்கு பதிலா நாம எந்த பக்கம் நிக்கிறோம் அப்படிங்கறதுல தான் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு வித்தியாசம். மிக மிக முக்கியமான கருத்து இது. நம்மளோட வலிமை அளக்கிற கருவி நம்மளை சுத்தி இருக்கிற கூட்டமோ ஆயுதங்களோ இல்ல, நாம எந்த கொள்கைக்காக நிக்கிறோம், என்ன நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்றோம், அதுதான். அதாவது நம்ம செயல்பாடு, ஆமா, நம்ம செய்யறதுல தர்மம் இருக்கா, நம்ம நோக்கத்துல உண்மை இருக்கா, நம்ம போற பாதையில நீதி இருக்கா, இந்த கேள்விகளுக்கு என்ன பதில் வருதோ அதுல தான் நம்மளோட உண்மையான, யாராலும் அசைக்க முடியாத பலம் அடங்கி இருக்கு. உதாரணத்துக்கு பாண்டவர்கள். ஆமா, பாண்டவர்கள் பக்கம் படைபலம் கம்மியா இருந்திருக்கலாம், ஆனா அவங்க பக்கம் தர்மம் இருந்துச்சு, கிருஷ்ணனோட வழிகாட்டுதல் இருந்துச்சு. அது அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பலத்தை கொடுத்துச்சு. வெளியில இருக்கிற சூழலால பாதிக்கப்படாத ஒரு பலம் அது. அப்போ இப்ப நல்லா புரியுது, துரியோதனனோட அந்த பெருமையான பேச்சு உண்மையிலே அவனோட பலஹீனத்தை தான் காட்டுது. ஆமா, அவன் தன்னோட வீரர்களோட எண்ணிக்கையையும் திறமையையும் பத்தி பேச பேச அது அவனோட உள் பயத்தையும் ஒரு பாதுகாப்பில்லாத உணர்வையும் தான் காட்டுது. என்கிட்ட எல்லாம் இருக்குன்னு அதிகமா பேசுறவங்க ஒருவேளை அவங்களுக்குள்ள ஒரு வெற்றிடத்தை உணர்றாங்களோ. பெரும்பாலும் அப்படிதான் நடக்குது. இது மனுஷ இயல்பு. உண்மையான செல்வம், உண்மையான அறிவு, உண்மையான திறமை இதெல்லாம் தன்னை பத்தி பெருசா பேசிக்காது. ஏன்னா அதோட மதிப்பு என்னன்னா அதுக்கே தெரியும். அதுக்கு வெளியில இருந்து ஒரு அங்கீகாரம் தேவைப்படாது. துரியோதனல் தான் பலத்தை பத்தி பேசுறது ஒரு வகையில பாண்டவர்களோட தர்ம பலத்தை கண்டு அவன் பயப்படுறாங்கிறதையும் காட்டுது. இது ஒரு நுட்பமான பார்வை. எதிரியோட உண்மையான பலம் எதுன்னு அவனுக்கு உள்ளுக்குள்ள தெரியுது. ஆனா அந்த பலம் ஆள் பலத்திலேயோ ஆயுதத்திலேயோ இல்ல, அது தர்மத்துல இருக்குன்னு அவனுக்கு புரியுது. அந்த பயம்தான் அவனை இப்படி பேச வைக்குதா? அது மட்டும் இல்ல, ஒரு தலைவனா தன் படைய உற்சாகப்படுத்த வேண்டிய கடமை அவனுக்கு இருக்கு, அது சரிதான். ஆனா அந்த உற்சாகம் உண்மையான நம்பிக்கையிலிருந்து வரணும், சும்மா வெத்தாரவாரமா இருக்கக்கூடாது. ஆனா துரியோதனன் பண்றது? இங்க துரியோதனன் பண்றது ஒரு மாதிரி ஓவர் ஆக்டிங். அவன் தன் வீரர்களோட நம்பிக்கையை அதிகப்படுத்துறதை விட தன் சொந்த சந்தேகங்களை போக்கிக்க தான் அதிகமா முயற்சி பண்றான். இது ஒரு நல்ல தலைமைக்கு அழகில்ல. சரி, அப்போ உண்மையான நம்பிக்கைக்கும் இந்த அகங்கார நம்பிக்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம காட்டுற உறுதி அது உண்மையா இல்ல துரியோதனன் மாதிரி போலியான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நல்ல கேள்வி. உண்மையான நம்பிக்கை பெரும்பாலும் அமைதியா நிதானமா இருக்கும். அது சவால்களை பார்த்து பயப்படாது, ஆனா அதே சமயத்துல அலட்டிக்காது. அதுக்கு தன்னோட பலம் என்னன்னு தெரியும், பலவீனம் என்னன்னு தெரியும். தோல்வியிலிருந்து கத்துக்க தயாரா இருக்கும். தன்னை நிரூபிச்சே ஆகணுங்கிற கட்டாயம் அதுக்கு இருக்காது. ஆனா அகங்கார நம்பிக்கை அது ரொம்ப ஆரவாரமா இருக்கும். மத்தவங்களை குறைச்சு மதிப்பிடும், யாராவது விமர்சனம் செஞ்சா ஏத்துக்காது, தோல்வியை ஒத்துக்க ரொம்ப தயங்கும், எப்பவுமே தன்னை மையமா வச்சுதான் யோசிக்கும். நான் எனக்குங்கிற வார்த்தை அதுல அதிகமா கேட்கும். ஓகே, இந்த வித்தியாசம் நல்லா புரியுது. அப்போ வெளியில காட்டுற பகட்டு, ஆரவாரம், ஆழ்பலம் இதெல்லாம் உண்மையான பலத்தோட அளவுகோல் இல்ல. இல்ல, சில சமயம் ஆழமான பலவீனத்தை மறைக்கிற திரைகளா கூட இருக்கலாம். சரி, அதனால
இந்த ஸ்லோகத்துல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் இதுதான். நம்ம உண்மையான வலிமை வெளியில இருக்கிற சூழ்நிலையிலயோ மத்தவங்களோட ஆதரவுலயும் நிக்கல. அது எங்க இருக்கு? அது நம்ம உள் மனசுல, நம்ம மன அமைதியில, நாம பிடிச்சிருக்கிற தர்மத்திலையும் சத்தியத்திலையும் தான் வேர் விட்டு நிக்குது. அந்த நம்பிக்கை இமயமலை மாதிரி அசையாதது. புயல் அடிச்சாலும் பூகம்பம் வந்தாலும் அது நிலக்குலையாது. இந்த உரையாடல் நம்மள நாமளே கொஞ்சம் திரும்பி பார்க்க வைக்குது. நம்மளோட நம்பிக்கை, நம்மளோட உறுதி, அதெல்லாம் எதன் மேல கட்டப்பட்டிருக்கு? நம்ம பலம்னு நாம நினைக்கிறது அது துரியோதனன் மாதிரி வெளியில இருக்கிற விஷயங்களை சார்ந்ததா, இல்ல உள்ளுக்குள்ள இருந்து வர்ற தர்மத்தோட வலிமையா? இதுதான் நாம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ள கேட்டுக்க வேண்டிய கேள்வி. ஒரு நிமிஷம் அமைதியா யோசிச்சு பாருங்க. உங்களோட நம்பிக்கை, உங்களோட பலம், அதோட அஸ்திவாரம் எது? உங்க சக்தி அது உங்களை சுத்தி இருக்கிற வெளி உலகத்துல சிதறி கிடக்கா, இல்ல உங்க உள்ளத்தோட ஆழத்துல அமைதியா ஆனா உறுதியா வேரூன்றி நிக்குதா? இந்த சிந்தனை உங்களோட இருக்கட்டும்.